ஆனா விஜய் வந்து அதுக்கு எந்த ஒரு முன்னெச்சரிக்கையோ இல்ல எந்த ஒரு நடவடிக்கையுமே இன்னும் வரைக்குமே எடுக்காம இருக்கு. அவர் கைது செய்யப்படுவாரா? இதான் ஒரு கட்சி தலைவர் கழகா. போலீஸ் அறிக்கையில் சொல்றாங்க 1000 செருப்பு இருக்கு, ஒரு தண்ணி பாட்டில் இல்லை. தொண்டர்கள் யாரு, ரசிகர்கள் யாரு இன்னும் உனக்கு தெரியல. தொண்டன்னா உனக்காக உயிரை கொடுப்பான். 41 பேர் செத்து போயிட்டாங்க. 4 நாள் சாப்பிடலன்னா சரியா போயிருமா? பத்திரிகையாளரை சந்திக்க மறுத்து பயந்து ஓடுற விஜய் எப்படி அரசியல் கட்சி நடத்துறாரு? எவனாவது தொண்டன் என்று சொல்லப்படுவேன். இல்லை தொண்டன் செருப்பை வீசுவானா? தப்பு வந்து யார் மேல? திமுக மேலையா இல்ல தாவேக தலைவர் விஜய் மேலையா இல்ல பார்க்க வந்து மக்கள் மேலையா? ஜெம் டெலிவிஷன் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த விஜி அபிஷேக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கம் சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பைல்வான் ரங்கநாதன் சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம் சார். இப்போ வந்து தமிழ்நாடே கொந்தளிச்சு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா கரூரில் நடந்த அந்த 41 கொலை, 41ன்னு சொல்ல முடியாது 43ன்னு ஒரு கணக்கு வந்துருக்கு. என்ன அப்படின்னா 2 பேர் வந்து கர்ப்பமாக இருந்தாங்க. அவங்க வயிற்றுல இருந்து சிசுவோட சேர்த்து 43 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய் வந்து அதுக்கு எந்த ஒரு முன்னெச்சரிக்கையோ இல்லை எந்த ஒரு நடவடிக்கையுமே இன்னும் வரைக்குமே எடுக்காமல் இருக்காரு. அவர் கைது செய்யப்படுவாரா? கண்டிப்பாக கைது செய்யப்படுவார். ஆனால் ஒன்று போலீஸ் அறிக்கை வரணும், இல்லை திருமதி முன்னாள் உயர்மை நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அறிக்கை வரும். அரசாங்கமாக இனிஷியேட் எடுத்து அரெஸ்ட் பண்ண வேண்டாம், அது வந்து அரசுக்கு வந்து கெட்டப்பெயரை ஏற்படுத்திடும், திமுக வேணே அரெஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் நிதானமாக போகுது திமுக அரசு. அது தப்புன்னு சொல்ல முடியாது. அதனால் நீதிமன்றத்தை சொல்லிட்டாங்க, தலைமை பண்புக்கு லாயக்கில்லாதவர் விஜய் அப்படின்னு ஒரு கண்டனம். இப்போ சூழ்நிலையில் வந்து அரெஸ்ட் பண்ணணும், அரெஸ்ட் பண்ண வேண்டியவர் தான் விஜய், அதில் இன்னும் சந்தேகம் இல்லை. ஆனால் கொஞ்சம் பொறுமையை காக்கிறது திமுக அரசு. அது காரணம் வந்து தான் மேலே பழி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம் தான். ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ஆளுக்கு வந்து கொஞ்சம் சிம்பத்தி எதிர்பார்க்குறவங்க, அதனால் சிம்பத்தி வந்து விஜய்க்கு போயிடக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க. விஜயும் பாவம் பல இப்போ ஆதவர்ஜினா கூட டெல்லிக்கு போனார். அங்கே பாஜகக்காரங்க யாருமே அவரை வந்து பார்க்குறதுக்கு விரும்பலை. அது மட்டும் இல்லை, இப்போ பிரிவு பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்க. டெல்லியிலேருந்து திடீர்னு இன்றைக்கி திடீர்னு செய்திகள் வந்துச்சு, அதாவது இசட் பிரிவு கொடுக்க போகிறோம், பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறோம்னு சொன்னாங்க. இன்றைக்கி இப்போது இல்லை, அந்த செட்டு பிரிவுலாம் கிடையாது, பிரிவு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இப்படி திடீர்னு மாறுதலுக்கு உட்பட்ட செய்திகள் வருது. அதேமாதிரி பாஜகவிலேருந்து ஒருத்தர் வந்து டெல்லியிலேருந்து பேசினார் விஜயோடன்னு. ஆனால் அதை தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர் மறுத்துருக்கு. இப்படி போயிட்டுருக்கு. இதுக்கிடையில் ஒரு எடப்பாடி கூட விஜய் வந்து கூட்டணி வச்சுப்பார் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி போகிற இடங்கள்லாம் தமிழ்நாடு வெற்றி கழக தொண்டர்களும் தங்களுடைய கொடிகளை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, 2-3 பேர் தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர்கள், அது 2ஆம் கட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் சிலர் வந்து ஃபோர்ஸ் அடித்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி வரவேற்று. இதெல்லாம் இன்னும் விஜய் நமக்கு தெரியுது, நமக்கு பத்திரிகைலாம் செய்தி இருந்துகிட்ருக்கு, அதை யூடியூப்லேயும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர் விஜய் அது பற்றி எந்தவித கருத்தும் தெரிவிக்கலை. இப்போ வந்து ஏடிஎம்கேயோட கூட்டணி போட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஏற்கனவே அவங்க வந்து என்டிஏ அப்படின்ற ஒரு கூட்டணியில் இருக்காங்க, பிஜேபியோட கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் விஜய் வந்து பிஜேபியோட கொள்கைக்கு டோட்டலாக எதிரானவர். அவங்க சரி, பிஜேபி கொள்கை எதிரானவர் தான், எதுக்கு ஆதவர்ஜினா டெல்லிக்கு போகிறாரு? அதான் சார் நான் கேட்குறேன். அதைத்தான் சொல்கிறேன். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. இன்றைக்கி இந்த கூட்டணியில் இருப்பாங்க, நாளைக்கு அந்த கூட்டணியில் இருப்பாங்க. திமுக மட்டும் பாஜக கூட்டணியில் இல்லையா? பாஜகவில் கூட்டணியில் அமைச்சர்கள் 7 பேர் இல்லையா? இந்த தீண்டத்தகாத கட்சி, அதெல்லாம் பொய். நாளைக்கே பல்ட்டி அடிக்கிற எல்லோரும் தயாராக இருப்பாங்க. அரசியல் என்பது மாற்றத்துக்குரியது, மாற்றம் மட்டுமே அரசியல். ஏன்னா கூட்டணியும் வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்க, அது தேர்தல் கூட்டணியா, தேர்தலோடு முடிஞ்சு போச்சு, என் கட்சி கொள்கை வேறு உன் கட்சி கொள்கை வேறுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா கட்சிக்கும் கொள்கை என்னென்னா ஆட்சிக்கு வரணுங்கிறது தான். இப்போ நீங்கள் வந்து அந்த விஜய் வெளியிட்ட அந்த 4.5 நிமிஷம் வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஆமாம், அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு தற்குறித்தனம்.
அதாவது அவர் வந்து அனுபவம் இல்லாதவருங்கிறது தெரிய வருது. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ஒரு துக்ககரமான நிகழ்வுக்கு அதை பற்றி தான் பேசணும். அதாவது என்னை நம்பி வந்தவங்க இறந்து போயிட்டாங்க, நான் இப்போ கையேறு நிலையில் இருக்கிறேன், மன்னிச்சுக்குங்க, நான் உங்களோட இருக்க வேண்டிய இப்போ தனிச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு போகணுமே தவிர, சிஎம் சார் கை வச்சா என்ன கை வைங்க, மற்றவங்கள கை வைக்காதீங்கன்னு சொன்னால் அவர் என்ன ஒன்றே அடிக்க வந்தார், இல்லை உனக்கு அரெஸ்ட் பண்ண வந்தாரா? இல்லை, தேவையில்லாமல் இதில் வந்து அரசியல் புகுத்தக்கூடாது. அதாவது ஒரு வருத்தப்பட்டு இரங்கல் தெரிவிக்கும் பொழுது அதில் அரசியல் பேசவே கூடாது. எந்த இடத்துல அரசியல் பேசணும், எந்த இடத்துல அரசியல் பேசக்கூடாதுங்கிறது கூட விஜய்க்கு தெரியலங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவருக்கு வழி நடத்த ஆலோசனை சொல்ல யாரும் இல்லை. ஒருவேளை வழி நடத்துறதை அவர் விரும்பலையா, இல்லை ஆலோசனை சொல்கிறத விரும்பலையாங்கிறது நமக்கு தெரியல. இப்போ இதுவே வந்து அதாவது டிவிக்கிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து டோட்டலாக திமுகவோட சதி, அவங்க வந்து உள்ளே பூந்து அவங்க தான் எல்லா பிரச்சனையும் பண்ணாங்க, எங்கள் தலைவர் வந்து தங்கம் வெள்ளி அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் வந்து முட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க சார். டிவிக்கில் வந்து இப்போ டோட்டலாக முட்டு கொடுத்துருக்காங்க, எங்கள் கட்சி விஜய் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றது. ஒரு பயலும் சொல்லலைங்க. தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் எவனும் பேசுகிறக்கே பயப்படுறான். இந்த ஆதவர்ஜுனா ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காரு. டேராடூனில் எங்கே போனால், அதாவது டெல்லியிலேருந்து நேராக சென்னைக்கு வர வேண்டியவர் டேராடூன் போயிட்டார். கேட்டால் நான் பூப்பந்து சங்கத்தில் தலைவராக இருக்கேன், அங்கே போட்டி நடக்கு, அங்கே பார்க்க போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. புஷி ஆனந்த் ஒரு நல்ல தலைமைக்கு அழகு. அரெஸ்ட்னு வந்தோன்னே நான் முன்னால் வர்றேங்க, அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லணும். ஏன் பயந்துக்கிட்டு இருக்காரு புஷி ஆனந்த்? தெரிஞ்சு போச்சா? கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற. அப்போ என்ன அர்த்தம்? கட்சியை விட்டு ஓட போகிறான்னு அர்த்தம். அப்போ இவரை நம்பித்தான் விஜய் அரசியல் எடுத்தனாரா? இப்போ தெரியுதா? எஸ்.ஏ. சந்திரசேகர் இல்லை, பிடி செல்வகுமார் இல்லை. அவங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் இதே வேட்டைக்காரன் படம் வரும்போது விஜய் வந்து ராகுல் காந்தியை சந்திச்சுட்டு வந்தார். நிறைய பேருக்கு மறந்துருக்கும். தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் உள்ளவனுக்கே தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியல. ஒரு மீடியாக்காரங்கன்னு சொல்கிறேன், அந்த சமயத்தில் பத்திரிகைகளை சந்தித்தார் விஜய். வேட்டைக்காரன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி திடீர்னு ராகுல் காந்தியை போய் சந்திச்சுட்டு வந்தார். தனியாக இல்லை, அவங்க அப்பா எஸ்ஏசியோட. நான் எங்கள் அப்பாவோட போய் ராகுல் காந்தியை சந்திச்சுட்டு வந்தேன், பேசினோம். அவரும் வந்து எங்களுடைய மக்கள் இயக்கத்தை பற்றிலாம் பேசினார். ஆனால் நீ பத்திரிகையில் வர்ற மாதிரி நான் எந்த முடிவும் எடுக்கலை. நான் அப்படி அரசியல் கட்சி தொடங்குறதா இருந்தால், அரசியல் எப்படிறதா இருந்தால் உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் சொல்ல மாட்டேன்னாரு. ஆனால் அதே விஜய் இன்னைக்கு பத்திரிகைக்காரங்களை பார்க்குறது மறுக்கிறாரு, ஓடி ஒழிகிறாரு, பத்திரிகைக்காரங்களை சந்திக்கிறதே இல்லை. அப்போ இருந்த விஜய் தைரியமாக இருந்தார், இப்போ இருந்த விஜய் தைரியம் இல்லாதவராக இருக்கார். அப்படி தானே அர்த்தம்? அதனால் எஸ்ஏசி போன்றவர்கள் அவரை வழி நடத்தணும். மறுபடியும் வந்து அப்பாட்ட போய் நீங்கள் என்ன இருந்தாலும், அதாவது விஜயை கொண்டு வர்றதுக்கு எஸ்ஏசி எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு என்ன போன்ற பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அப்பேற்பட்ட உன்னை ஆளாக்குன எஸ்.ஏ. சந்திரசேகரை விட்டுட்டு நீ இப்போ தனியாக அம்போன்னு நிற்கிறியே, இதை நான் என்ன சொல்கிறதுக்கு? உங்கள் அப்பா எவ்வளோ வழி நடத்தினார். உங்கள் அப்பாவோட தானே போய் தானே ராகுல் காந்தியை பார்த்தேன். அதுக்கப்புறம் என் தனியாக அரசியல் நடத்தணும்னு தோணுச்சு. இன்றைக்கி யாரும் இல்லாத அனாதையாக இருக்கல. எங்கே பட்டணப்பாக்கத்துலேருந்து ஈசிஆர் பங்களாவுக்கு பனையூர் போகிறீங்க, பனையூர்லேருந்து பட்டணப்பாக்கம் பங்களாவுக்கு வர்றீங்க. இது ஒரு அனுபவம் உள்ள அவங்க அப்பா இருந்திருந்தாருன்னா அது நடந்திருக்குமா? யோசிச்சு பாருங்கள் விஜய். இல்லை ஒரு அனுபவம் உள்ள அரசியல்வாதிகளை தான் கூட வச்சுருந்தீங்களா? அவன் ஒரு 5000 ஓட்டுக்கு சொந்தக்காரன், அந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சான் புஷி ஆனந்த். அவனை கொண்டாந்துட்டு நாட்டுக்கு பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஆமாஞ்சாமி. இப்போ இந்த பாருங்க தலைமுறைவாக இருக்கார். வெக்கமாக இல்லை? ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கைதுக்கு பயந்து தலைமை பொதுச் செயலாளர் வந்தாருன்னா அந்த கட்சியை உருப்பிடுமா? இன்றைக்கி ஒவ்வொருத்தரையும் காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவன் இல்லை, மாவட்ட செயலாளர் தான் பொறுப்புங்கிறாரு. பொறுப்பை தட்டி கழிக்கிறதா ஒரு பொதுச் செயலாளரோட வேலை. இப்போ அந்த மாவட்ட செயலாளர் மதியனுடைய பொண்டாட்டி அழுன்னு அழுது, என் புருஷனையும் வந்து கொன்றுவாங்களோ போலீஸ்காரங்கன்னு அழுது. இன்றைக்கி அவருக்கு ஆறுதல் சொல்கிற யார்? மதியழக மனைவிக்காவது ஆறுதல் சொல்லியிருக்கலாம்ல. அதாவது இறந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லலை, அவ்வளவு ஏன்? அந்த வேன் அந்த பஸ்ஸில் என்னதான்னாலும் அது அந்த பஸ்ஸு டிரைவர் நிறுத்தியிருக்கணும். அந்த 2 பேர் மோட்டர் பைக்கில் நான் எல்லாம் முன்னெல்லாம் பார்க்க முடியாதுங்க, இப்போ எல்லாம் எவிடன்ஸ் இருக்குது. அதாவது அந்த 2 பேர் இப்போ வந்து விழுறானுங்க, அவனை தான் விழுறான். அது வந்து
இருந்தாலும் அந்த சரி இப்படி விழுந்துட்டானு தெரியும், பார்த்துட்டு அவன் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். சரி அப்போவாவது விஜய் ஏய் நிறுத்துப்பா என்ன ஆச்சுன்னு பார்ப்போன்னு சொல்லணுமா இல்லையா? இதான் ஒரு கட்சித் தலைவருக்கு அழகா? ம் நீ அது மட்டும் இல்லாமல் டிஎஸ்பி சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி போகாதீங்க அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது திரும்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. கேட்கல. நீயும் பார்த்துருக்க. ஏன்னா ஒரு அவன் போலீஸ் அறிக்கையில் சொல்கிறாங்க 1000 செருப்பு இருக்குது, ஒரு தண்ணி பாட்டில் இல்லை. அவ்வளோ பேர் தண்ணின்னு கத்துறான், என்ன நடந்துன்னு தெரியாது, ஒரு பாட்டில் எடுத்து வீசுற. இதான் கட்சி தலைவன் அழகா? ஒரு 100 பாட்டில் கொடுத்து அவங்களுக்கு கொடுங்கல்ல சொல்லி அனுப்பணும். என்ன நடக்குன்னே உனக்கு தெரியலை. அப்புறம் சரி முதல்ல தொண்டர்கள் யார், ரசிகர்கள் யார் இன்னும் உனக்கு தெரியல. தொண்டன்னா உனக்காக உயிரை கொடுப்பான், அவன் பார்த்த உடனே ஓடிடுறவனாக இருக்கான். அவன் ரசிகன். படம் நல்லா இருந்தால் ரசிகன், படம் நல்லா இருக்குமா இல்லை தலைவர் கவுத்துறான்பான். அவன் தான் ரசிகன். ரசிகன் வேறு, தொண்டன் வேறு. அதை புரிஞ்சுக்கல. இன்னும் உன்னுடைய ரசிகர்கள், உன்னுடைய தொண்டர்கள் விளங்கா பயலாக தான் இருக்கான். இப்படி விளங்குற பயலாக இருந்தால் என் தலைவரை இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்புறம் பேசுங்கன்னு சொல்லியிருப்பான். அந்த ஜெனரேட்டர் விழுந்து அந்த என்ன நடக்குன்னே விஜய்க்கு தெரியல. ஏற்கனவே விஜய்க்கு தகவல் கொடுக்க சொன்ன டிஎஸ்பி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி உங்கள் தலைவர்கிட்ட சொல்லுங்கள், கூட்டம் அதிகமாக இருக்குது, லேட்டாக போகிறீங்க, 7 நிமிஷம் அங்கே ஏற்கனவே சோறு இல்லாமல் டீஹைட்ரேட்டில் இருக்காங்க, இது தண்ணி கூட கொடுக்கல, குழந்தைகளோடு இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் உங்கள் தலைவர்கிட்ட சொல்லுங்கன்னா இவனா சொன்னானா? இல்லை விஜய்கிட்ட பேசுகிற அளவுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரா விஜய்ங்கிறது முதல்ல தெரியணும். இன்றைக்கி 2 நாள் ஆச்சு எந்த கட்சிக்காரனையும் நீங்கள் பார்க்கல. ஏன் வெளியே வந்து தொண்டர்கள்ட்ட பேசியா? அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டு போனால் போட்டு வெளியே உட்காரு, வீட்டு வாசலில் உட்காரு, வர்றவங்களெல்லாம் பாரு, தலையை குஞ்சிட்டு நில்லு. ஒரு தலைவர் அதான் கோர்ட்டில் ஹைகோர்ட் ஜட்ஜி கேட்குறாரு, தலைமை பண்பு தெரியாதவர் விஜய். இதை விட கேவலம் வேறு எதுவும் இல்லையே. என்ன திமுக தலைவராக இந்த வார்த்தை சொன்னார்? சரி, திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் கரூருக்கு போனார், ஆஸ்பத்திரிக்கு போனார், ஏதாவது தமிழ்நாடு வெற்றி கழகங்கிற பேரை சொன்னாரா? விஜய்ங்கிற பேரை சொன்னாரா? அவர் நேர்மையான அரசியல் தான் நடத்திட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கும் கொஞ்சம் உள்ளூர பயம் இருக்குது. இந்த ஆளு பற்றி நாம் எதாவது சொல்லி அவன் இப்போ அவனுக்கு ஆதரவு கூடிரும், சிம்பத்தி கூடிரும்னு அவரும் கொஞ்சம் பயப்பட தான் செய்கிறார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஏன் தேர்தல் தான். ஆனால் தேர்தலை பற்றி கவலைப்படாத ஆளெல்லாம் இருக்கார் விஜய். இப்போது வேன் வந்து தப்புன்னு சொல்லிட்டாங்க, நீயா கொண்டு போலீஸில் நிறுத்து. எப்பா நீங்கள் இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, அந்த ஆர்டிஓ பார்வைக்கு போச்சுன்னா அந்த வேனுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை தடை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ மோசம். ரோடு ஷோ நடத்துகிறதா கேட்டிங்களா? ரோடு ஷோன்னா என்னன்னு தெரியுமா? ரோடு ஷோன்னா அவ்வளோ பெரிய கூட்டத்தில்னு. ரோடு ஷோன்னா அப்படி கையை காமிச்சிட்டு போகிறது தான். ரோடு ஷோ நடத்துகிற முதலமைச்சரோ ரோடு ஷோ நடத்துகிற பிரதமர் மோடிஜியோ எங்கேயாவது நின்று பேசியிருக்காரா? இப்போ ரோடு ஷோ தான் தெரிய வேண்டாமா? இன்னைக்கு கூட நாளைக்கு ஏதோ ஊருக்கு போகிறாரு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி, நிறுத்திட்டாங்க, ரோடு ஷோ கிடையாது, நீ எங்கேயாவது தனியார் இடத்துல கூட்டம் மட்டும் பேசிக்க, போலீஸ் அதிகாரி சொல்லிட்டாங்க. இப்போ முதலமைச்சர் என்ன சொல்கிறார், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஆலோசித்து இனிமேல் எப்படி பிரச்சாரம் பண்ணுறது அப்படிங்கிறத கொள்கை திட்ட விஷயங்களை ஆராய்ச்சி முடிவெடுத்து நம்ம போலீஸில் சொல்லுவோம், இல்லை நீதிமன்றத்தை சொல்லுவோம். நீதிமன்றம் எல்லாத்தையும் தடை பண்ணிட்டு ஒரு விஜயால் இன்றைக்கி அரசியலில் ஒரு மிகப்பெரிய தடைச்சட்டம் வரப்போகுது. சரி, இப்போ என்னன்னா, இப்போது இந்த தவறு 41 உயிர் போன தவறு வந்து அது தவறு இல்லைங்க. தவறுங்கிறது தெரியாமல் செய்கிறது. தவறுக்கு மன்னிப்பு கட்டுக்கலாம், தப்புங்கிறது தண்டனைக்குரியது. தவறு வேறு, தப்பு வேறு. சரி, இந்த தப்பு வந்து யார் மேலே? திமுக மேலேயா, இல்லை தாவேக தலைவர் விஜய் மேலேயா, இல்லை பார்க்க வந்து மக்கள் மேலேயா? முதல் தவறு வந்து விஜய் மேலே தான். இந்த ரோடு ஷோ, நீ மாநாட்டிலேயே உன்னால் தண்ணி கொடுக்க முடியல, சோறு கொடுக்க முடியல. நீ ஒவ்வொரு இடத்துலையும் அந்த குறைஞ்சபட்சம் அந்த வட்ட செயலாளர், குட்ட செயலாளர், மட்ட செயலாளர்லாம் இருக்காங்கல்ல, சொல்லி தண்ணி கொடுங்கடா எல்லாத்துக்கும். நீ செஞ்சுருக்கலாம்ல, சோத்து போட்டெல்லாம் கொடுத்துக்கலாம்ல, ஏன் செய்யலை? அவ்வளோ பேரை கூட்டி 27,000 பேரை கூட்டி வச்சுட்டு தண்ணி கொடுக்காம சோறு கொடுக்காமல் இருந்தால் என்ன? இதான் தலைவர்களுக்கு லட்சணமா?
யோசிக்க வேண்டாமா? அப்போ யார் தப்பு? அந்த தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் மயக்கம் அடித்து விழுந்தது தான் அவ்வளோ பேர். சரி, போலீஸ் பாதுகாப்பு, நீ போலீஸில் போய் என்ன சொல்லணும்? எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியாதுங்க, ஒரு 20,000 பேர் வருவாங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லியிருக்கேன், லெட்ரு கொடுத்துருக்கேன். வந்த 25,000 பேர், அது யார் தப்பு? சரி, அப்படியும் அந்த மாவட்ட செயலர் என்பவர் எல்லா ஆட்களையும் கூப்பிட்டு நீ இந்த இடத்துல நில்லு, இந்த இடத்துல நில்லு, இந்த இடத்துல சாப்பாடு கொடு, இந்த இடத்துல தண்ணி கொடு, நீ இந்த இடத்துல பார்த்துக்கன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? அது எல்லா கட்சியிலையும் பண்ணுறது தானே. ஏன் அப்போ அது பண்ணலை? ரசிகர்களாகவே வச்சுருக்க. அவனும் தொண்டராக மாட்டேங்கிறான், நீயும் தொண்டராக மாற்ற மாட்டேங்கிற. இது யார் தப்பு சொல்லுங்கள்? அதான் நீதிமன்றமே தெளிவாக சொல்லிடுச்சு. அப்புறம் இதில் நான் வேறு சொல்லணுமா? இது வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவரை கிளின்னு எந்த நீதிபதியும் கிழிச்சே இல்லை. தடவையாக விஜயை கிழிச்சி துப்பி காரி துப்பாத குறை. சார், இப்போ வந்து தொண்டர்கள்னு சொல்லாமல் தரல, டிவிக்கு ரசிகர்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லுவீங்க? இப்பா முதல்ல கட்டுப்பாடு வச்சுங்கப்பா. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. அண்ணா படத்தை வச்சுருக்கீங்க. உங்களுக்கும் அண்ணாவுக்கு என்னடா ஸ்நான பிராப்தி? அவர் என்ன சொன்னார்? கடமை கண்ணியம் கட்டுப்பாடுனார். கடமையும் இல்லை, கண்ணியமும் இல்லை, கட்டுப்பாடும் இல்லை. இது ஒரு கட்சியா? எதுக்கு அண்ணா பேரை வச்சுருக்கீங்க? எம்ஜிஆர் அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ பெரிய ஆள், முதல் நாள் வர சொல்லிட்டு 2ஆவது நாள் போவார். அப்போவும் கூட்டம் கட்டுப்பாடாக இருந்தது இல்லை. எங்கேயா வேணா செத்தானா? சொல்லுங்கள். அண்ணா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் இப்போ வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அறிவு இருக்குது? இனியாவது நீங்கள் திருந்திங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் விஜய் பேரால் சோறு போட்டிங்க, எனக்கு தெரியும். விஜய் பேரால் தண்ணி பந்தல் வச்சிங்க, தெரியும். ஆனால் அந்த கரூர்லையோ நாமக்கல்லையோ இந்த தண்ணீர் பந்தலையோ சோத்து போட்டலாமல் கொடுத்தீங்களா? ஏன் கொடுக்கல? காசு இல்லைன்னா கேளு. கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சுருக்காருல விஜய்கிட்ட, அவர்கிட்ட கேளு. அப்புறம் எதுக்கு மாவட்ட செயலாளர், தொகுதி செயலாளர், சட்டமன்ற செயலாளர்னு இருக்கீங்க? அப்போ உங்கள் கட்டுப்பாடில் என்ன? இல்லை இல்லைங்க, என் கட்டுப்பாடில் தொண்டர்கள் இல்லை, நான் கட்சியை விட்டு போகிறேன்னு போ. குறைஞ்சபட்சம் நிர்வாகிகள் பதவியாக உதருங்க. அதை விட்டு ஒரு கேணத்தனமாக ஒரு கட்சி நடத்திட்டு இருந்தேன். கூட்டம் சேர்த்தா மட்டும் போதாது தம்பி. அந்த கூட்டத்தில் வர்றவன் ஓட்டு உனக்கு விழணும். அதுக்கு தகுந்தபடி உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கணும். விஜய் கூட்டத்துக்கு போனேன், தண்ணி கொடுக்கல, சோறு கொடுக்கல, என் பசங்க அந்த ஒரு கூட்டம்னு வந்தாச்சுன்னா ரோடு சொன்னால் ரோடில் நிற்கணும். நீ இது கடமையில் போய் ஏறி நிற்கிற, அந்த இரும்பு கொட்டாய் மேலே ஏறி நிற்கிற, மரத்து மேலே ஏறி நிற்கிற, குரங்காடா நீங்களாம். அணிலா? அணில் வந்து அங்கே பாலத்துக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன கல்லை எடுத்து போட்டுச்சு, அதான் அணில். இது வந்து மரத்து மேலே ஏற குரங்கு. அப்போ அந்த குரங்கு மேலே உங்களுக்கு தாவக்கூடிய சக்தி இருக்கணும். மரம் விழும்போது டக்குன்னு எஸ்கேப் ஆகிறதுக்கு சூழ்நிலை இல்லை. மரம் முழிஞ்சு அந்த இரும்பு இதில் விழுந்து இதெல்லாம் எவ்வளோ உங்கள் தலைவரை பார்க்க வந்ததுனால 41 உருவி போயிடுச்சு. அதுக்கான இரங்கலையும் சரியாக தெரிவிக்கலை. 20 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னேன், கொடுத்தீங்களா இது வரைக்கும்? இன்னும் அதையாவது ஒரு உரித்தான கட்சிக்காரன்ட்ட சொல்லி கொடுக்க வேண்டியதானே? அந்த இரங்கல் அங்கே அந்த அஞ்சலி பேசினிய வீடியோ, அதில் அதை பற்றி எதாவது சொன்னியா? விஜய் சொல்லியிருக்காரா? இல்லை. அதெல்லாம் அப்போ என்னது? சினிமா வசனத்தை வச்சு படிக்கிறதா? சும்மா குரல் கம்மிட்டும் அப்படின்னா சரியா போச்சா? இப்போ விஜய் அம்மா சந்திரசேகர் சொல்கிறாங்க, என் பையன் 4 நாள் சாப்பிடலைன்னு. 41 பேர் செத்து போயிட்டாங்க, 4 நாள் சாப்பிடலன்னா சரியாக போயிடுமா? சரி, சென்னையில் உள்ள வர்ற கட்சிக்காரன்ட்டு பேச வேண்டியதானப்பா. போயிட்டு வாங்க, பேசாமல் என்ன கூட போதும். ஏன் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்க? ஏன் சந்திக்க மாட்டேங்கிற? முதல்ல பத்திரிகைக்காரங்களை சந்திப்பா. வேட்டைக்காரனில் வந்து ராகுல் காந்தி சந்தித்த உடனே வேட்டைக்காரன் படத்து ப்ரமோஷனுக்கு போல எங்களை சந்திச்சிங்களே, பத்திரிகையாளரை சந்திச்சிங்களே. பத்திரிகையாளரை சந்திக்க மறுத்து பயந்து ஓடுற விஜய் எப்படி அரசியல் கட்சி நடத்துவார்? எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? எப்படி எம்எல்ஏ ஆவார்? எப்போ அதுக்கப்புறம் இதெல்லாம் கேள்வி வராதா? தேவையில்லாமல் அஞ்சலி விஷயத்தில் போய் சிஎம்ஐ குறை சொல்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா அவர் தானேப்பா முதல்ல போய் நின்னார் கரூரில். ஆஸ்பத்திரியில் போய் நின்று யார்? ஒரு ரசிகர்களுக்கு உன்னால் செத்தவங்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சது யார்? சிஎம் ஸ்டாலின் தானே செஞ்சார். அதில் என்ன சதி இருக்குது? நீ போனியா காப்பாற்றுறதுக்கு வாழ்களை? அந்த விஷயத்தில் எனக்கு, அதாவது நமக்கும்
ஸ்டாலினுக்கும் கருத்து வேறுபாடு 1000 உண்டு. நான் திமுக காரனே இல்லை. ஆனால் உன் கட்சிக்காரன் இன்னைக்கு எவனாவது கரூர் ஆஸ்பத்திரியில் போனானா? திமுககாரனும் திமுககாரனும் போய் வேலை செஞ்சான். ஏன்? அவன் ஓட்டு வாங்கணும். நாளைக்கு போய் இந்த மக்களை செஞ்சு அதிமுக ஓட்டு போடு, திமுக ஓட்டு போடுன்னு சொல்லணும். ஸோ அவன் போய் வேலை செய்கிறான். ஆனால் உன் கட்சிக்காரன் எல்லாம் ரசிகனாக இருக்கனால ஓடிப்பிட்டான். இப்போ கூட உங்கள் கொள்கை புரட்சியாளர் எங்கே 4 நாளாக வலைதளத்தை மூடி போட்டு ஆள் எங்கேன்னு தெரியல. இப்படி பயந்தாங்குழியெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிப்பா கட்சி நடத்துது? சொல்லுங்கள். இப்போது எம்ஜிஆர் வந்து பூலாவரி சுகுமாரன் செத்தான், போனார், போய் பார்த்தாரு. அதுக்கப்புறம் பூலாவரி சுகுமாரனுடைய சகோதரி எம்எல்ஏ ஆக்குனார். அவன் தலைமை உண்டா இல்லையா? உன் பின்னால் ஒரு 4 எம்எல்ஏ வந்ததுன்னா, இல்லை ஒரு 4 திமுக ஏடிஎம்கே மாவட்ட செயலர் யாராவது வந்தாங்களா? ஏன் பயம்? பயம் இல்லை. நாம் எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர், கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டவன், புஷ்யானது தலைவராக ஏற்றுக்கிறதுக்கு வெக்கப்பட்டான். ஒருத்தனும் வரல. ரசிகன் அவன் கூட இருந்தான் எப்போ உன்னை பார்க்குற வரைக்கும். அதுக்கப்புறம் ஓடிப்பிட்டான். எந்த விஜய் ரசிகனாவது, தமிழ்நாடு வெற்றி கழக தொண்டராவது நான் போய் அந்த ஆஸ்பத்திரியில் இன்னும் வேலை செஞ்சேன் எவனா சொல்லியிருக்கேனா? யாராவது காட்ட முடிஞ்சுதா? பத்திரிகைக்காரங்க எல்லாம் வீடியோ வச்சுட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா நான் விஜயோடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக செருப்பு எறிஞ்சாங்கிறான் ஒரு மடப்பை. இப்படி ஒரு கட்சிக்காரனை வச்சுக்கிட்டு நீ எப்படியா, தொண்டனை வச்சுக்கிட்டு நீ எப்படி ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுற? எந்த தலைவரையாச்சும் எவனாவது தொண்டன் என்று சொல்லப்படுவேன், இல்லை தொண்டன் செருப்பை வீசுவானா? அவன் தமிழ்நாடு வெற்றி கழக தொண்டை வந்து நான் தான் வீசினேன், தலைவருடைய கவனத்தை ஈர்க்குங்க. தலைவனும் அப்படி, தொண்டனும் அப்படி விளங்குமா? இது ஓப்பனாக ஒரு ரெடி அடிச்சிட்டாரு சார். ஓகே சார், இறுதியாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். தாவேக்கா வந்து ஒரு கட்சி அவங்க ஜெயிச்சு இப்போ விஜய் வந்து சிஎம் இருக்கார், நாடு எப்படி இருக்கும்? இது நாடு எப்படி இருக்கும் அவங்க சிஎம்? அந்த கனவுக்கெல்லாம் அது பகல் கனவு, அது நடக்காது. இனிமேல் அது நடக்காது. ஏன்னா இப்படி பயந்தாங்குழிகளை வச்சுக்கிட்டு ஏங்க எம்ஜிஆருக்காக அதிமுக எத்தனை பேர் ரோட்டுக்கு வந்து போகிறான்னா, எல்லா லாரியிலையும் ஒட்டுனான் எம்ஜிஆர் படத்தை, எல்லா கார்லையும் வேன்லையும் பஸ்லையும் ஒட்டுனான். எம்ஜிஆர்கிட்ட கேட்காமே தாமரை கொடி ஏற்றுனான். அது கட்சி. அவர் ஆட்சிக்கு வந்தார். எம்ஜிஆர் ரசிகர்களை போன்ற ஒரு எம்ஜிஆர் தொண்டனை வேறு எந்த அரசியல் கட்சியும் பார்க்க முடியாது, எந்த நடிகனும் பார்க்க முடியாது. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், எம்ஜிஆர் படத்தை எந்த எம்ஜிஆர் ரசிகனும் நல்லா இல்லைன்னு சொன்னதா சரித்திரமே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் சிவாஜி கணேசன் ரசிகன் படம் பார்த்து வந்து நல்ல இல்லைப்பான்னு சொல்லிட்டு போயிடுவான். ஏன்னா நான் எம்ஜிஆர் ரசிகன், அதனால தான் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். புரியுதா? எம்ஜிஆரே எல்லாரும் நம்பினான். விஜயை நம்பினானான்னு எனக்கு தெரியல. நம்பினா எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகல? ஏன்னு இவனும் வரமாட்டேங்கிறான். நீ சொன்ன நிர்வாகிகளை ஒருத்தரையும் காணும் இப்போ. ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? இனிமேல் யாரும் நீதிமன்றத்துக்கு ஒரு வரமுறையை நீங்கள் சொல்லாமல், அந்த திட்டங்களை சொல்லாமல் நடத்த முடியாதுன்னு தடை உத்தரவு போட்ட அளவுக்கு வந்துருச்சு. இன்றைக்கி முதல்ல கட்சி நிர்வாகிகள்ங்கிறது யார், அவங்களுக்கு ஒரு பயிற்சி முகாம், அவங்க யார், நம்மளோட கடைசி வரை இருப்பானாங்கிறது கூட விஜய்க்கு தெரியலையே. அதெல்லாம் இன்றைய சூழ்நிலையில் விஜய் நிச்சயமாக நீங்கள் சொல்கிறபடி அவர் தனியாக ஜெயிச்சா கூட ஜெயிக்கலாம், தனியாக ஒரு இடம் வரலாம், அவ்வளோதான் விஜயகாந்த் மாதிரி. மற்றபடி தமிழ்நாடு முழுக்க ஒன்று ரெட்டையில் இல்லை உதயசூரியன் கூட்டணி தான். ஓகே, இந்த ஷோ வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு சார். வந்து நம்ம கேட்டதுக்கு எல்லாமே ஒரு பயங்கரமான பதில் கொடுத்துருந்தா. ரொம்ப நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.